செல்லகுட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கேசரி செய்ய போறோம். நான் ஆல்ரெடி இந்த இதை எடுத்துட்டாங்க பேசினதை, இவங்க வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியுமே இதை பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியாம டெலீட் பண்ணிட்டேங்க, தப்பா நினைக்கிறீங்க. ஆல்ரெடி ஓன் வயசு எடுத்துட்டோம். ஸோ இருந்தாலுமே அது வந்து டெலீட் ஆயிடுச்சு. சரி, இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து கேசரி செய்ய போறோம். எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ஊத்தி இதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நெய் ஊத்தி நல்லா இதை வறுத்துட்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருங்க. லைட்டாக வறுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா சாப்பிடுவேன். பஃபுன்னு வந்துருச்சு பாருங்களேன் திராட்சை. இந்த மாதிரி தான் வரும். அப்போ ஏன் நேற்று பாயாசத்துக்கு இப்படி வரலன்னு இப்போ தான் தெரியும். செய்யல. ஓகே, நேற்று நான் செஞ்சேங்க பாயாசம். ஆனால் வீடியோ வரணும், வீடியோ எடுக்காமல் போயிட்டேங்க. ஓகே, பாயாசமே இல்லைங்க, பாய்சனா பின்ன சொல்ல. சூப்பரா செஞ்சேன் நான். இப்ப நம்ம வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம். ஓகேவா? அளவு ஏதாச்சும் அளந்து எடுத்துக்காங்க. நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஆமா, நாங்க டோட்டல் ஃபேமிலி எல்லாம் சாப்பிடுவோம். கொஞ்சம் பெரிய ஃபேமிலி எங்களுக்கு. நீங்க கொஞ்சம் சின்ன ஃபேமிலியா இருந்தா கொஞ்சமா போட்டுக்கோங்க. எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்றதால நாங்க பெரிய டப்பா எடுத்துக்கோம். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது கம்மி தான். எங்க வீட்டுல எங்க அண்ணன் நானும் இந்த ஒரு கடாயிலே நாங்க ஃபுல்லா சாப்பிடுவோம். ஆனா எனக்கு இது பத்தாது. சீரியஸாவே எங்க கடாயே கொடுப்பாங்க. ரவை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்க ஃபேமிலிக்கு என்னதான் பத்தும் அதை சொல்லுங்க. எங்களுக்கு 2 பேத்துக்குமே இது பத்தாது. குட்டியா இருக்குது. நான் எப்படி எல்லாத்துக்கும் கொடுப்பேன்? நீ குடுப்பியா எல்லாருக்கும்? எப்படி கொடுப்பேன் நான் சொல்லு, எனக்கே பத்தாது கூட. ஓகேங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டோமா? வறுத்துன்னு தான் இருக்கும். ஓகே ஓகே, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாத. நல்லா சூடா இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். வறுத்து நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். ஓகேவா? மாத்திட்டு காட்டுறேன். கொஞ்சம் இருக்குது, அதனால இதை ஊத்திடலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் நெய். இதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஓகேவா? இந்த முந்திரி வந்து இப்போ கொஞ்சம் லேட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி வந்து பத்தாது. ஓகேவா? வெறும் கேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக எனக்கு பிடிக்கும். நான் அப்படி எனக்கு இது இருந்தால் தான் பிடிக்கும். எடுத்து எடுத்து என்னால் சாப்பிட முடியாதுமா. அதெல்லாம் எனக்கு எனக்கு போட்டுரு. இப்போ அதெல்லாம் போட்டு விட்டுரு. மொத்தமாக போட்டுருவா? இரு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம போட்டாச்சு. ஓரமாக போட்டியாச்சா? இப்போ வந்து நம்ம இதையும் போட்டுக்கலாம். இதை எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறது எடு. இதில் இருக்கிறது எடு. கொஞ்சம் எடுக்கவே மாட்டான்றா. எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டாளா? கொட்டியாச்சா? இப்போ இதில் தான் நம்ம வந்து தண்ணி அளக்க போகிறோம். அதுக்காக தான் இதில் வந்து ஒன்று எடுத்துருக்குமா, ஒன்று ஃபுல்லாக ஊற்றிட்டு இன்னொன்று ஃபுல்லாக ஊற்றிட்டு 3 ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு. இது வந்து நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுலேயே ரெட் கலர் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரெட்டு தான் நாங்கள் செய்வோம். ஆனால் இவங்க வந்து எல்லோ கலர் போடுறாங்க. ஓகே, பார்த்தீங்களா? லைட்டாக எல்லோ ஆனோடனே இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் என்ன கலரில் பிடிக்கும்? செஞ்சதே இல்லை, இப்போ தான் செய்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் போட்டால் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலர் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இன்னொன்று ஓகேவா? போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம இந்த கப்பில்
இந்த கப் அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் சர்க்கரை. இப்போ இந்த கப்பில் தண்ணி இருக்கு, என்ன பண்ணுறது குட்டி? சர்க்கரை வந்து அளந்துதான் போடணும். குட்டிக்கு வந்து சுகர் பேஷண்டா, அதனால சர்க்கரை கம்மியாக தான் போட சொல்றாங்க. நீ சொல்லணும், நான் என்ன சொல்ற அவரு? உனக்கு தான் சுகர் பேஷண்ட், நீ என்ன சொல்ற? நான் எவ்வளோ இனிப்பு இருந்தாலும் சாப்பிடுவேன். போதும். இப்போ அது பார்க்க தான் உங்களுக்கு அப்படி இருக்குப்பா, பத்தவே பத்தாது. நிறைய பேருக்கு ஏலக்காய் பிடிக்கும் ஸ்மெல்லு, ஏலக்காய் போட்டால் நல்லா இருக்கும் சூப்பராக. இதுங்களுக்கு வந்து நான் ஒன்று செய்யத்தே வேஸ்ட்டு இந்த ரவா கிவெல்லாம். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ஒன்றுமே பிடிக்காது. அதனால எனக்கே வெறுத்துரும், எதுக்குடா நம்ம செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் போட்டால் தாங்க ஒரு தனி சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு வந்து கலர் பத்தலை, ஸோ அதனால நம்ம வந்து கலர் இன்னும் சேர்த்துருக்கோம். ஓகேவா? கலர் பத்தலை, இந்த கலரில் இருக்கணும் கேசரி. கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? அதனால கலர் பத்தலை, கட்டியாக இருக்கும் போது நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் விட்டு விட்டு நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? இன்னும் கலர் ஊற்றிக்கோ. சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க, ஏன்னா கட்டி தட்டிடும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். கேசரி ரெடி. ரெடியா? அப்படிலாம் இல்லை, சும்மா சொல்லி பார்த்தேன். அலாட்டா இருக்கீங்களா இல்லையான்னு. அலர்ட்டா இரு, ஆரம்பிப்போம். அதுவா? ஆமாம். என்ன மொத்தமாக ஆஃப் பண்ணிக்கிற? கம்மியாச்சு. சூப்பராக இருக்குல்ல? எண்ணெய் எடுத்துட்டு கூட, எண்ணெய் நெய் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நெய் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்தா ஊத்தணும். ஏன்னா நெய்யோ ஊத்துறோம் எனக்கு வந்து சொத்து தான் எழுதி வைக்கணும். அதனால நம்ம வந்து லைட்டா தான் ஊத்திக்கணும், நெய் தான் அதிகமா ஊத்திக்கணும். நெய் இருக்கு நமக்கு ஆல்ரெடி. நெய் நீ எடுத்து எண்ணெய் வந்து எதுலையுமே சேர்க்காத எண்ணெயா ஊத்துங்க, இல்லன்னா மீன் குழம்பு எண்ணெய் ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. சோ வந்து எண்ணெயும் ஊத்தியாச்சு. நெய் வந்து இது இறக்குறோம்ல, அப்ப ஃபைனலா நெய் கொஞ்சம் ஊத்தி இறக்கிட வேண்டியதான். ஓகே, நல்லா கிண்டி விட்டுட்டோம். அவங்க நான் வேற எப்படி இருக்கு? இதுதான் என்னோட இதுல கேசரி. இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் போடலாமா? போதுமா? போடணுமா? போடவா குட்டி? ஏன் நல்லா தானே இருக்கு. கலர் என்ன பளிச்சுன்னு வரலையோ? இது லைட் கலர் கேசரின்னு சொல்லிக்கோ. என்ன கலர் கேசரி? லைட் கலர். இது ஏன் டார்க் கலர்லாம் கேசரி நல்லா இருக்காதா? இப்பெல்லாம் இல்லை, ஒருத்தர் லைட் கலர் வேணும்னா நீங்க மறுபடியும் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி இருக்கணும் கலர், அப்பதான் நல்லா இருக்கும். சில்லற பசங்க கூட சேராதுன்னு சொன்னா கேக்குறியா? ஓகே, கேட்டு என்ன பண்ற பாரு நீ. லெமன் கலர் இது சூப்பரா இருக்கும். இந்த கலர் கேசரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆனா ரெட் கலர்ல தான் பிடிக்கும். எனக்கு எல்லாமே ரெட் தான் பிடிக்கும். ட்ரெஸ் கலரு, எல்லா கலரும். பைனாப்பிள் இது, ஆனா லெமன் தான் இருக்கு. ஏதோ ஒரு கலர். லெமன் இது ஒருக்கு பருப்பா? லெமன் பவுடர் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெமன் எல்லோ கேசரி பவுடர் இது. ஓகே, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? கேசரி தான் இன்னைக்கு. இது சாப்பிட்டுருவீல்ல? இது சொன்ன மாதிரி அதிகமா இருக்குதுப்பா. பார்க்கும் போது கம்மியா தான் இருந்துச்சு. நல்லா அடியிலலாம் கலர் போடல போல. இல்லை பட்டுருச்சா? கிண்டிக்கிட்டே இருக்கணும் போல. இதெல்லாம் கை வலிக்கும் போல. சரி, ஓகேவா? ஆஃப் பண்ணிடுவா? நெய். ஓ, நெய் ஆட் பண்ணி. இப்போ வந்து நம்ம முடிய போகுது. நெய் ஊத்து. ஜிஆர்பி நெய். விளம்பரம் பேசுற மாதிரியே பேசுறாயா? ஓகே, நெய் சேர்த்தாச்சு, அவ்வளவுதாங்க. வேலைக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. எவ்வளவு நெய் ஊற்ற வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது கட்டலாமா? இருங்க பாப்போம். சுத்தி நான் காமிச்சுக்கிறேன், இருங்க.
நம்ம இந்த கேசரி இந்த மாதிரி அதெல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம இந்த பவுல் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? இது யாரு கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தான். நான் தான் டேஸ்ட் பார்க்க போறேன். ஓகே பாப்போம். ஓகே நல்லா பாப்போம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? கேசரி செஞ்சாச்சு வெற்றிகரமாக. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குடு. சுட போகுது. சுகர் பேஷண்டாக இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்காங்க. மற்றபடிலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போயிட்டு நிறைய சாப்பிட போறேன். ரொம்ப கம்மியாவா இருக்கு. இது இன்னும் தெகிட்ட சாப்பிடணும் நல்லா இருக்காது. கரெக்டா இருக்கு. ஓகேங்க. ஓகே இந்த கேசரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வேற என்னென்ன வீடியோலாம் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை. டாடா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.